எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. அன்பான விருச்சகத்திலே பிறந்த என் உறவுகளை. விருச்சகம் அப்படின்னா ஒரு விருட்சம் அப்படின்னு அர்த்தம். அது ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது மதி. அறிவு இருந்தால்தான் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த அறிவு சக்ஸஸ் ஆகணும்னா நமக்கு விதி நல்லா இருக்கணும், அப்படின்னா உயிர் நல்லா இருக்கணும். பிறந்த ஜனனம் சாதகமாக இருந்ததுன்னா எல்லா விஷயமும் சாதகமாக இருக்கும். ஏன் இன்றைக்கி பல பேருக்கு ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா பிறந்த நேரம் சரியில்லாததுனால தான். பிறந்தப்போ நமக்கு லக்னம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே மிஸ்டேக் ஆகாது. லக்னம் சரியாக இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அதற்குரிய கிரகத்திற்கு நாம் ஸ்ரேயஸ் பண்ணணும், பிரீத்தி பண்ணணும். அந்த கிரகத்தை நம்ம அதிகமாக வழிபாடு பண்ணணும், அந்த கிரகத்துக்குரிய சுவாமியை அதிகமாக வழிபாடு பண்ணணும். அப்போ தான் லக்னம் சிறப்பாக இருக்கும். இப்போ விருச்சக லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா யாருக்கிட்ட நீங்கள் அன்பு பாராட்டுறீங்களோ வாங்குறீங்களோ இல்லையோ உங்கள் அம்மா அப்பாவுக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாசத்தை வாங்கணும். விருச்சக லக்கணக்காரர்கள் தாய் தந்தையருடைய சாபம் உடனே எடுக்கக்கூடியது விருச்சக ராசி, விருச்சக லக்கணம் தான். நல்லா கவனிச்சிங்க. சில சோதனைகளை கூட தாய் தந்தையர் கொடுத்தாலும் கூட அவங்கள நீங்கள் பொறுத்துக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஒரு காலகட்டத்தில் தாய் தந்தர் இல்லாத போது கூட அவங்களுக்குள்ள கடமைகளை நாம் செஞ்சாகணும். மற்ற எல்லாருமே கடமை செய்யணுன்றதை விட இந்த விருச்சக லக்கணக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள் தாய் தந்தையக்கூடிய கடமையை கண்டிப்பாக செய்யணும். 10 ரூபாவாவது உங்கள் குடும்பத்துக்கு யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும். அப்போ ஏன்னா இதுதான் உங்கள் லக்கணம் பலம் கொடுக்கும். இல்லைன்னா அது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, உங்களுடைய வகையினர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பாசமுடையவர், மனைவியின் மீது அதிகமாக பாசமுடையவர், உறவுகள் மீது அதிகமாக அன்புடையவர், வெளிப்படுத்த தெரியாது. அங்கே தான் மிஸ்டேக். அந்த பாசத்தை உங்களை பார்த்தாலே சந்தேக பேர் வழியாக நினைப்பாங்க, உங்களை பார்த்தாலே தப்பான பேர் வழியாக நினைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களே கிடையாது. தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், எதிர் உறவுகள் மீது ரொம்ப பிரியம் உள்ளவர்கள் விருச்சக லக்கணக்காரர்கள். அந்த பிரியத்தை நாம் எப்படி காட்டலான்னா கஷ்டப்படும் போது தான் சில பேர் உணருவாங்க. அதனால் உணரலேன்னு நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது எதிர்மறையான சிந்தனைகள் தான் அதிகமாக தோணும். ஒருத்தவங்க பண்ணுற குத்தம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும், நல்லது பண்ணுறதை விட, நல்லது கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறத விட. அது மாதிரி எடுத்த செயலை லாபகமாக முடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை உண்டு விருச்சக லக்கணத்துக்கு. அது தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 4 வயசு, 14, அதாவது 4, 13, அதே மாதிரி 5, 13, 14 இது மாதிரி வயசுகள், அதாவது 4க்குரிய வயது, 5க்குரிய வயது, 23, 22, 31, 32 இது மாதிரி வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். அதில் முக்கியமாக இந்த விருச்சக லக்கணத்துக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை, புரியுதுங்களா? இஎன்டி ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசன ப்ராப்ளங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இன்கமிங் அவுட் கோயிங் மாதிரி உடம்பில் ரொம்ப முக்கியமானது குடல் பகுதி தான். இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த இடங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் விருச்சக லக்கணக்காரர்கள். அதனால் திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது. ஆனால் படுத்துதுன்னா 5 நாள் எழுப்பி விடாது, அந்தளவுக்கு சிரமத்தை படுத்திடும். அதனால் என்னென்னா எப்பயுமே ஆக்டிவாக இருந்துங்க. உடம்புல சின்ன கோளாறு வந்தாலும் டக்குன்னு பார்த்துக்கணும். உங்கள் லக்னத்தை சுபகிரகங்கள் பார்வையிட்டால், நல்ல கிரகத்தோட பார்வை உங்கள் லக்னத்தில் இருந்ததுன்னா 90 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதே உங்கள் லக்னத்தில் துஷ்ட கிரகங்கள் இருக்கவே கூடாது. செவ்வாய், ராகு, கேது, சனி இது மாதிரி கிரகங்கள் இருந்தால் உங்களை பிடிச்சி தள்ளிடும். உங்களுக்கு லக்னம் விருச்சகமாக இருந்து இந்த இடத்துல இது மாதிரி கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களோட லைஃப்பை ஏன்டா இந்த லைஃப்பில் நம்ம எப்போ தாண்டா மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு நம்மளை அடிக்கடி நம்மளுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ சில நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. பெரும்பகுதி விருச்சக லக்கணத்துக்கு உறவுகள் மீது நீங்கள் அன்பு வைக்கணும், ஆனால் நண்பர்கள் மூலமாக தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த விருச்சக லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை குறை சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் மேலே இல்லாத ஒரு அபிப்பிராயம் தப்பாக தான் வைப்பாங்க. அதை பற்றிலாம் டோன்ட் ஃபீல். இப்படிப்பட்ட விருச்சக லக்கணக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் அவசியம் செய்யணும். குலதெய்வத்தை பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். திங்கக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி குலதெய்வத்து கோயிலுக்கு என்ன பங்காளி சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுமூகமாக மாற்றிட்டு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள்.
ஏன்னா நம்மளை குடும்பத்தோடு சேர்க்க மாட்டாங்க, பல பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு மறக்காமல் செய்யுங்க. அதுமாதிரி விருட்சம்னு சொல்லுவாங்க, அதாவது மரத்தில் இருக்கிற சாமி, தானாக தோன்றிய சிவலிங்கம், சித்தர்கள், சில மனுஷங்களை பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு சாமி மேலேயே முதல்ல நம்பிக்கை வராது, டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படும். இதுதான் விருச்சக லக்னம். அந்த ஈர்ப்பு சக்தியை பிடிச்சிக்கிங்க, சும்மா அப்புறமா மாற்றக்கூடாது. அடிக்கடி நிறைய இடங்களுக்கு போயிட்டு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சித்தரை பார்ப்பாங்க, அந்த சித்தரை பார்ப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரே சித்தர் தான். ஒருத்தவரை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு குரு, ஒரு சித்தர், ஒரு கடவுள், இவ்வளோ தான் விருச்சக லக்னம். இதை நீங்கள் இப்போ பேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். உங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிங்க, உங்களை சரியாக பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க விருச்சக லக்னக்காரர்கள். எது வந்தாலும் சரி தயாராக பார்ப்போம், எதிர்கொண்டு பார்ப்போம். எதுவும் அணையாது. நம்ம ஏற்றின நெருப்பு என்றைக்கும் அணையாது. அதான் விருச்சக லக்னத்தோட பவர். ஏற்றின நெருப்பு என்றைக்கும் அணையாது. நம்புங்க, நல்லது நடக்கும். என்றைக்கும் நான் உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லித்தரேன், அதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த 2 விஷயம் என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய லக்னம் என்றைக்குமே சராசரி முன்னேற்றத்தை கொடுக்கணும், நம்மளுடைய லக்னம் எப்பயுமே வளர்ச்சியை அடையணும். அப்படி லக்னம்னா என்னன்னு நான் சொன்னேன், விதி. நம்ம விதி மாற்றப்படணும். பிரம்மன் எழுதிட்டான் விதியை, அதை மாற்ற முடியல, தவிக்கிறோம். சில பேருக்கு அதிர்ஷ்டம் இல்லை, சில பேருக்கு கருணை ஆனால் மனிதர்களை பார்க்க முடியல, சில பேர் தொந்தரவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம விதி ஏதோ தப்பாக எழுதுன மாதிரி தெரியுது. சில பேர் நல்லா இருக்கிறோம், இது எப்படியாவது நீடிச்சு இருந்தால் போதுங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். சில பேர் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த படிப்பு நேரத்தில் கடைசி நேரத்தில் நம்மளை மோசம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் எப்படியாவது பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும். அப்போ லக்னாதிபதியை பலப்படுத்தினா மட்டும்தான் இது நடக்கும். உங்களுக்கு என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு ஒரு அதிபதி, அந்த லக்னத்தோட அதிபதியை கண்டு அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார்னு பார்த்து அவர் சுபமாக இருந்தார்னா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை உங்கள் மனசில் தோணும் இல்லையா, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் போதும். அதே அந்த லக்னாதிபதி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது குரு வணக்கம். யாராவது ஒரு குருமார்களுக்கு பாத நமஸ்காரம், பாத பூஜை பண்ணி குருவை நாம் எடுத்துக்கணும். அந்த குரு சொல்கிறத கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இது முதல் விஷயம். அந்த குரு தான் உங்களை வழி நடத்துவார். அந்த குரு மூலமாக தான் உங்களுக்கு உங்கள் விதி மாற்றப்படும். 2வது அறிவுரை. இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை அந்த பக்கம் போவாதன்னு சொல்லும், நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும். மற்றவங்களாம் அதை இந்த லக்னம் நல்லா இருக்கிறவங்க கேட்கணும் அவசியம் இல்லை. லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் அவங்க பிரபஞ்சத்தோட விதியை மதிக்கணும். உங்களுக்கு இன்டிமேஷனை கடவுள் கொடுத்துருவார். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா, ஒரு குருவை பிடிச்சிக்கணும், குரு சொல்கிறத கேட்கணும், குரு சொல்கிறத கேட்குறோமோ இல்லையோ குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், குருவை ஏற்றுக்கணும். ஒரு குரு இல்லைன்னா யாருமே இல்லை, அந்த குரு தான் உங்களை வழி நடத்த போகிறாருன்னு அர்த்தம். 2வது பிரபஞ்சம் உங்களுக்கு ஹார்ட்ரிக்காக ஒரு ஐடியா கொடுக்கும், இந்த பக்கம் போவாத அந்த பக்கம் போவாதன்னு சொல்லும். அதை நீங்கள் கேட்டு கரெக்டாக செய்யணும். அதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் டிவியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஓடும், நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புவோம், அதில் யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்கும், அது நமக்கு சொல்கிறத எடுத்துக்கணும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அப்போ நம்ம நல்லதை நோக்கி போகிறோம், சில நாள் உட்காந்து போகணும். சில வீட்டிலலாம் சகுனம் பார்ப்பாங்க, இந்த சகுனத்தை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். சாஸ்திரம் அதில் இருக்குது. சகுனம்னா தப்பாலாம் பார்க்கக்கூடாது. இடிச்சுக்கிட்டோமா உட்காந்து போங்க. ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது பேனா எழுதலையா, இன்னொரு பேனா வாங்குங்க. இது மாதிரி சகுனத்தை பாருங்கள், அது நல்ல சகுனங்கள். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களோட லக்னம் பலம் பெறும், வாழ்க்கை பலமாகும். நீங்கள் எல்லாம் சிங்கங்களாக கர்ஜிக்க போகிறீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.